ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம கில் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தா ஹிந்தியில் எடுத்திருந்தாங்க. அதை இப்போ தமிழ் டப் பண்ணி உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தா ஆர்மியில் ஒரு கமாண்டராக இருக்காரு. அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே அவங்க 2 பேர் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா ஒரு காதல் இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் அந்த ஹீரோயினுக்கு பார்த்தா என்கேஜ்மெண்ட் ரெடியாக இருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு அவங்க ட்ரெயினுக்கு வர சொல்ல நம்ம ஹீரோவும் ட்ரெயின்லேயே போயிட்டு பேசுகிறாரு. அந்த ட்ரெயினில் பார்த்தா நிறையா கொள்ளைக்காரர்கள், ஒரு 40-50க்கு மேற்பட்ட கொள்ளைக்காரர்கள் ட்ரெயின் ஃபுல்லாக இருந்துட்டு ட்ரெயினில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற நகை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா திருடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா நம்ம 2 கமாண்டர்ஸ் சேர்ந்து எப்படி காப்பாற்றினாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம காதலியோட அப்பா இருக்காங்க பாருங்க, அவர் பார்த்தா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அந்த கொள்ளைக்காரங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் மேனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும், நிறையா அவரை வச்சு நம்ம பார்த்தா அமௌண்ட்டு கரகலான்ற மாரி அவங்க பிடிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 கமாண்டருமே சேர்த்து அதை மொத்த கொள்ளைக்காரர்லேருந்து எப்படி அவங்கள காப்பாற்றாங்க, அந்த ஃபேமிலியை காப்பாற்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன ஆச்சு, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கதையை பற்றி பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப பார்த்தா ஹீரோவுக்கு ஓவர் பில்டப் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலங்க. சிம்பிளாக தான் இன்ட்ரோலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. போக போக ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் படம் பார்த்தா நல்லா சூடு பிடிச்சிது. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு என்கேஜ்மெண்ட்லேயே வச்சுருந்துருப்பாங்க. த்ரில்லிங்கான மூவிலாம் கிடையாது. பட் அடுத்து என்ன நடக்கும், யாரை கொல்ல போகிறாங்கன்ற அளவுக்கு நமக்கே பார்த்தா ஒரு என்கேஜிங்காக இருக்கும். ஸோ படத்திலே கில் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கிற காட்சியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நபரை அடிப்பார் பாருங்க, சும்மா அந்த தலையை நசிங்க போகிற அளவுக்கு ஒரு கோவத்திலலாம் அடிப்பாங்க. நல்லா இருந்துச்சு அந்த மூவி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா கில் பண்ணுறது, எல்லாருமே கொலை பண்ணுறது தான். இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி, ஃபுல்லாக ஃபைட்டு, ரத்தம், கொலை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்தா நல்ல ஒரு வாட்சபிள் மூவினே சொல்லாங்க. எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே லேக் ஆகலை, எங்கேயுமே ஸ்லோவாக போகல. நல்ல எங்கேஜாக உங்களுக்கு படம் பார்த்தா போயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே மாற்றம் இல்லை. ஒரு அதிரடியான ஆக்ஷன் ஃபில்மே சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தா கதைக்களம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லேயே தான் உங்களுக்கான கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக பார்த்தா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிடுது. ஸோ ரொம்ப குழந்தைங்களாக இருக்கானா பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா ரத்தம் தெரிகிற காட்சிலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடல் காட்சிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பட் ரத்தம் கொலை பண்ணுற காட்சிகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு சில எமோஷன் சீன்ஸும் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ நார்மலாக பார்த்தா எமோஷன் சீனாக ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக நிறைய ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ஹீரோயினுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எந்த மாற்றம் கிடையாது. கொடுத்த கேரக்டர் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. வில்லன் கேரக்டர் ரொம்பவே பார்த்தா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹீரோ ஈக்குவலான அளவுக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆனது காரணமே ஹீரோ மற்றும் வில்லன் தான். வில்லன் கேரக்டர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அவர் பார்த்தா கொஞ்சம் லேசியாக இருந்தாலும் ஒரு கேரக்டரை பேசுகிற இதெல்லாமே நல்லா கொண்டு போயிருங்க. தமிழ் டப்பும் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படமே சொல்லலாம். ஒரு நல்ல படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.